Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரிஃபின் இருக்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேர் லெவலுக்கு எவால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவனை எவால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அர்ஜென்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆஃபீஸ் 2 ஸ்பானாக இருக்குது. அதில் ஒன்று நம்ம நாக் பண்ணி நம்மளோட கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணி விட்டுறலாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிகாவை எவால்வ் பண்ணி, ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. இண்டோமினர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மான்ஸ்டரோட அதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இண்டோமினர் எக்ஸ் எவால்வ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம எவால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிகா, ரெக்ஸ், அப்புறம் தெரினோசரஸ், ஸோ இந்த மாதிரி டைனோசர் மட்டும் தான் நம்மளால எவால்வ் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா கிகா தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ தெரியும் சரி, ரெக்ஸும் சரி, பாஸ் ஃபைட்டுக்குலாம் வேலைக்கே ஆக மாட்டான். லாஸ்ட் பாஸ் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா கதற விட்டுட்டானுங்க. ஸோ அதனால நம்ம வந்து வேற ஆப்ஷனே இல்லாம கிகா மட்டும் தான் நம்மளால எவால்வ் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எவால்வ் பண்ணி ஆகணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் டாட். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் டோப்பர் ஏத்துது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் டைனோசர் நாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஒய்வி நெட்டை நாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். அதில் நான் நினைச்சேன் பிளட் ஒய்வின் வந்து நாக் பண்ணது தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் கிரிஃபினை எவால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிளட் ஒய்வின் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாட்டை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா டாமினஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவால்வ் பண்ணணும். டாமினஸ்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நார்காட்டிக்கும் ஃபேரோட ட்ராங்கேரோ வந்து தேவைப்படுதா? ஸோ நார்காட்டிக் வந்து இதில் க்ளோன் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறைய க்ளோன் தேவைப்படுது. இது எக்கச்சக்கமாக க்ளோன் போட்டு வைப்போம். ஓகே, 500, 1000, இன்னும் கூட நிறைய தேவைப்படுது. நிறைய போட்டலாம். 2000, இன்னும் கொஞ்சம். ஓகே, போதும் கைஸ், இது போதும். ஓகே, இது மொத்தமாக இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோன் போட்டுக்கிறேன். ஏடா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்காக தான். இதில் ஒன்று மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையும் க்ளோன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரெடி பண்ணுவோமா? 500, ஐயோ 500க்கு மேலே ரெடி ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டாட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால நெக்ஸ்ட் டாட்டுக்கிட்டே போக முடியும். இந்த இடத்துல போயிட்டு இந்த கேட் டாட்டு அதெல்லாம் நம்மளால ரெடி பண்ணணும். ஓகே, டிராகன் பால்லாம் தூக்கி இதுக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கேனா? சரி, ஓகே, கிட்டத்தட்ட இது போதும். ஸோ இந்த டாட்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ள தூக்கி போட்டுக்கலாம். டாட். ஸோ நெக்ஸ்ட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்கு. ஸோ நம்ம கேட் லெவலுக்கு வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சா? ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 போட்டுக்கிட்டு இதையும் ரெடி பண்ணி விட்டுருவோம், கேட்டையும். ஸோ கேட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? லியோனஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ கேட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னும் 2-3 டயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. சரிங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாமே இதில் செய்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் செய்யணுமோ? ஓகே, இதில் போய் டாட்னு அடிப்போம். டாட். இதுக்கு டோப்போ நார்காட்டிக்கு என்னென்னமோ கேட்குதே. ஆங்குலர் டாட்டு, நேக்கோ, இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் டாட் கேட்குது. ரைட், ஓகே. ஸோ இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன். டோப்போர் நார்காட்டிக் தேவைப்படுது. மற்றபடி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது நம்மள்கிட்ட. டோப்போர் நார்காட்டிக்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி இருங்க, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட டாட் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஸோ பழைய டாட்டை எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுரும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, என்ன பவர்ஃபுல்லாக ஆக இதோட ரேஞ்ச் வந்து கம்மியாயிடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனையே. பர்ஃபெக்டாக எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். அர்ஜென்ட் ஆஃபீஸ் 2 இருக்கு. ஒன்று 140 ஐஸ் ஏரியாவில் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, 2082. சரி கேஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கோன்னே அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவோம். ஐயோ என்ன கேஸ் இது? இந்த இடத்துல ரெக்ஸ் ஸ்பான் ஆயிருக்கான். டாக்ஸிக் ரெக்ஸ் செத்து போங்கடா. என்ன கேஸ் ஸ்பான் ஆகினே இருக்கிறானுங்க இவனுங்க இஷ்டத்துக்கு. மித்து போய் சாவடி அவனுங்களா. இப்போ மான்ஸ்டர் டேர்பியர் 88 இங்க இருக்கு கேஸ். ஓ, இன்னும் நாக் பண்ணல போலியே, இருக்கு போலியே. அதை தேடிதான் வந்திருக்கா அவ்வளோ. நானும் அதை தேடிதான் வந்திருக்கேன். ஒரே டாட் முடிஞ்சிருக்கு கேஸ், ஈஸியா போடு. 14 பில்லியன் அசால்ட்டா முடிச்சாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருது கிட்ட போனோடனே. ஓகே, முடிஞ்சு போச்சு கேஸ். ஸோ இதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளி விட்டுற வேண்டியதான். ஓகே, சரி கேஸ், நம்ம இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு க்ளோன் போட்டுடலாம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இதை தேடி தான் வந்திருக்காப்புல.
ஸோ அவருக்கும் கொடுத்து விட்ருவோம். சரி எஸ், நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ளோன் போட்டு விட்ருவோம். சரி எஸ், ஸோ கிரிஃபினோட ட்ரிபியூட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோன் போட்டுக்கலாம், ஒரு கேட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கிரிஃபினை எவால்வ் பண்ணி விட்ருவோம். அதுக்கு முன்னாடி இது தூக்கிட்டுற வேண்டியதுதான். ஓகேடா, கிரிஃபின் பேரா மாறிடு. சூப்பரு. இப்போ எப்படி இருக்கான்? முழுக்க முழுக்க வானவில்லா மாறிட்டாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு, சூப்பரா இருக்கு. சரி ஓகே, இவனுக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் போர்ஷன் கொடுத்த மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க் பிரிண்ட் போட்டு விட்ருவோம். இங்கு பிரிண்ட் 400% டப்புன்னு ஏறிடு. ஃபாஸ்ட்டாக போடுறது 26 பில்லியன் கஸ். இப்போ இவனுக்கு ஹெல்த்து ஓட்டு வேற மாதிரி. ஓகே, ஸோ இவனை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நான் 2 தான் எடுக்கணும்னு நினச்சேன், கடைசியில் 3 எடுத்துட்டேன். ஓகே, சூப்பர் கேஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு கிரிஃபின் இருக்கிறான், பேர் கிரிஃபின். சரி கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாமினஸ் பாஸ் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ டாமினஸ் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கிகாவே எவால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். டாமினஸ் பாஸ் ஃபைட் இருக்கு. ஏய், டாமினஸ் புது பாஸ் போலியே, கரடி மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. டார்பியர் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ டாமினோஸ் பாஸ் ஃபைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ கிகா, ரெக்ஸு, தெரி, ராக்ட்ராக்கு, அதுக்கப்புறம் ரைனோ. ஓகே, மொத்தம் 4 டைனோ நம்ம போயிட்டு பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி கைஸ், வாங்க கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ரெக்ஸு போய் தேடுவோம், டாமினோஸ் ரெக்ஸு. ஓகே, இதோருக்கு கைஸ். சரி கைஸ், வாங்க போகலாம். ஐ திங்க் இந்த கிரிஃபின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கைஸ் இருப்பான், ஏன்னா இவனுக்கு நான் ஸ்பீடு போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்து தான் போட்டு வச்சிருக்கேன். டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியலையே. ரெடி, அடி வாங்கடா. டேமேஜ் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் கிரிஃபினோட இவனுக்கு டேமேஜ் கம்மி. இவனுக்கு முழுக்க முழுக்க நான் ஹெல்த்லேயே ஃபுல்லாத்தையும் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் எவால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுறேன். மறுபடியும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபினே நான் டாமினஸ் லெவலுக்கு எவால்வ் பண்ணி விட்டுடுவேன். இவன் என்னத்தை ஸ்பான் பண்ணி விடுறான், இவனும் பெட்டரான் பேபி ஸ்பான் பண்ணி விடுறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்டரானோட இந்த பெட்டரான் பேபி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. போகும்போதெல்லாம் எல்லாம் கில் பண்ணிக்கிட்டே போங்க. எக்கச்சக்கமான டைனோ ஸ்பான் ஆயிடுச்சு. அந்த டைனோ ஸ்கேனர்லாம் நம்ம தேடினா கூட ஒரு லேக் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனே ஒர்க் அவுட் ஆகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. சும்மா போகிறத வரத்த எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டியது தான். காரணம் செத்துப்போ, காரணம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். இப்போ இது எனக்கு கம்முன்னு போயிருக்கணும். சில மாதிரி நின்றுட்டாங்க. என் தலைக்கு மேலே எவனோ பறக்குறானோ, யாராவன்? ஓ, அங்கே பறக்கிறதா இங்கே எனக்கு ஷேடோ தெரியுதா? இது மாதிரி கண்ணில் மாட்டத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கில் பண்ணிக்கிட்டே வரணும் கைஸ். ஓகே, ரெக்ஸை பார்த்துட்டேன். மான்ஸ்டர் ரெக்ஸ், செத்து போட மான்ஸ்டர் ரெக்ஸ். இன்ஃபர்னல் லியூட்டி, செத்துப்போ. இது என்னது? இன்ஃபர்னல் ரெக்ஸ், செத்துப்போ. ஒரே டாட்டு. சூப்பரு கைஸ், டோப்பர் கிட்டத்தட்ட 100 மில்லியன் டோப்பர் ஏற்றுது கைஸ். வேற லெவல் தான். ட்ரிபியூட்டை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துக்கணும். போச்சு 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 போச்சு. நல்ல சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ரெக்ஸ் எடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிகா பிடிக்க போகும். டாமினஸில் பிரேவகர், எலமெண்டல், டாமினஸ் மட்டும் தான் தேடினா. அதை தவிர டாமினஸ் கிகன்டோசாரஸ் இருக்கு. கம்மியான லெவலில் இங்கே ஒருத்தர் இருக்கிறான். ஸோ நான் இவனே பிடிச்சிக்கிறேன். கம்மியான லெவலுன்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கான் போலையே. சரி வாங்க போகலாம். நம்மளுக்கு ஒரு வேற ஆப்ஷன் கிடையாது, இதெல்லாம் பிடிச்சிதான் ஆகணும். சூப்பர் ஸ்லோவாக பறக்குறாங்க சிவன். ஐயோ என்னடா நீனு. சரி பார்த்துக்கலாம், விடுங்க. நைட்டே ஆயிடுச்சா? ரைட், ஓகே விடுங்க, பிரச்சனை இல்லை. பெட்டடான், கேட் பெட்டடான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. பேசாம பெட்டடான் நம்ம எவால்வ் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கறதுக்கே செம்மையா இருக்காம பாருங்களேன். அடி விழுமா? சூப்பர் அடி. கேட் பெட்டடானுக்கே அடி. என்ன கேஸ் இது? ஷரிங்கன் மாதிரி இருக்கு. இத பாருங்களேன். ஓ, நல்லா இருக்கு. ஓகே, எதுக்காச்சும் யூஸ் ஆகும். நம்ம பெட்டடான் எவால்வ் பண்றதுக்கு கூட யூஸ் ஆகும். சூப்பர், கிகா செம்மையா இருக்காங்க பாருங்களேன். லியோனஸோட ஃபயர் வைவின் வந்துச்சுன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். சூப்பரு. போச்சு 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 போச்சு. எவன் வந்தாலும் அடிக்க வேண்டியதான். இப்போ ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடு. செத்துட்டானா? செத்துட்டாங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் போறதுக்கே மண்டை காய்ச்சலா இருக்குது. ஓகே, கிகா சாவு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் திக்கி டக்கு டக்குன்னு உள்ள எடுத்துக்கணும் கைஸ். அப்புறம் ஞாபகம் மறதியில் அப்படியே விட்டுடுவேன்.
கைஸ் இப்போ சொன்ன மாதிரி பாருங்களா, 2 வீடியோக்கு தாங்க மாட்டேங்குது கைஸ். மொத்தமா எல்லாமே 100 வச்சிருந்தேன் நான். சரன்னு தீர்ந்து போயிடுது. சரி ரைட் ஓகே கைஸ், நானும் ரொம்ப நைட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு ஸோ ஹெல்த் இதுக்குள்ள தான் போட்டு வச்சிருந்தேன், யூஸ்லெஸ் பாக்ஸ்க்குள்ள. நெக்ஸ்ட் அந்த இது எதுக்குள்ள போட்டு வச்சிருந்தான்னு தெரியலையே, டோப்பர் குறைக்கிறது. மேபி இதுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் காணவே காணும் அதை. சரி ஓகே, வேற ஆப்ஷன் இல்லை, மறுபடியும் செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட கேட்டு போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த கேட்டு அந்த டைம்ல அது எல்லாம் தூக்கிட்டு எதுக்குள்ளேயே கண்ட மாதிரி போட்டு விட்டா இப்போ உட்காந்து தேடிக்கிட்டு இருக்குது. சரி வழக்கம் போல அது ஃபர்ஸ்ட் எங்க இருந்ததோ அதே இடத்துல வந்து செட்டில் பண்ணி விட்டுருவோம். டார்பர் குறைக்கிறது இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 ஃபுல்லாக போடுறோன்னா, அடுத்த 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 100 காலி ஆகிடும். ஓகே, ஸோ 100 போர்ஷன் இருக்குது. இதை நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ளோன் எடுத்துக்கிறேன். சரி எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை தேடணும், ஐயோ அதை மறந்துட்டேன். பாஸ் ஃபைட்டுக்கு ரைனோ தேவைப்படுது. ரைனோ இன்னொன்று ஏதோ ஒன்று கிடைச்சி தெரி. ராக் ட்ராக்கு ரைனோ தெரி 3மே வேணுங்க இப்போ. சரி எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைனோ தேடுவோம். ரைனோ லெஜெண்ட்டு, கேட்டு, டாக்ஸிக்கு இதில் பெருசாக காட்டவே மாட்டேங்குதே. வில்லி ரைனோ எலமெண்டலில் நிறைய இருக்குது, இன்ஃபர்னல் நிறைய இருக்குது, நார்மல் நிறைய இருக்குது, லெஜெண்ட்டு, ஃபேரு, நைட் கிங்கு, டாக்ஸிக்கு, மறுபடியும் மெத்து ரைனோ தான் காட்டுது. ஸோ இதில் சரியாக காட்ட மாட்டேங்குதே. சரியா போச்சு, டாமினோஸ் ரைனோ இல்லை. ஆக்சுவலி நான் செட்டிங்ஸை மறுபடியும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்னல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்பான் ஆகுது. இன்ஃபர்னல் ரேஷியோ குறைச்சிட்டு ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சர்வரை மறுபடியும் அப்டேட் பண்ணுமா, நேற்று இப்படி தான் அப்டேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி எஸ் இருங்க, சர்வரில் யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியல. நான் மறுபடியும் சர்வர் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. 1 hour later. ஓகே, ஸோ சர்வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அப்பப்போ இது வேறு அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். சரி ரைட் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், ராக் ட்ராக் அப்படி கிளம்பிடலாம். ராக் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் கிட்ட இருக்குது. ஸோ டெசர்ட் கிட்ட கொஞ்சம் டெலிபோர்ட் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆக்சுவலி இந்த கிரிஃபினா கொஞ்சம் ஸ்லோவாக பறக்கிற மாதிரி தானே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது, ஸ்லோவாக பறக்கிற மாதிரி. ஓகே கிட்ட வந்தாச்சு. எங்கே இருக்கான்? இதோ இருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரே டாட்டில் நாக் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு டாட் ஓகே சூப்பர். இந்த டாட் சூப்பராக இருக்குது கைஸ், பக்காவாக போயிட்டு அடிக்குது. ஓ சாவ் நைஸ் கேஸ். ஸோ இப்போதைக்கு எத்தனை எடுத்திருக்கோம்? ஸோ ரெக்ஸ் எடுத்தாச்சு, கிகா எடுத்தாச்சு, ஸோ ராக் டாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா தெரி, ரைனோ, ஸோ அது ரெண்டுத்தையும் எடுக்கணும் கேஸ். ரைனோ, ஷேடோ, டாக்ஸிக்கு, மெத்து, லெஜெண்ட்டு, மான்ஸ்டரு டாமினஸ்ல இல்லையே. ரைனோ நாசமாக போச்சு, ஃபியரில் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கலாம், ஃபியரை கில் பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து டாமினஸில் ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 66, 72. ஓகே சரி ஓகே, ராக் ட்ராக் பிடிச்சாச்சு. ரைனோ கிடையாது. நெக்ஸ்ட் தெரியாச்சும் இருக்கான்னு தேடுவோம் வாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. டாமினோஸ் இருக்காங்க சூப்பர். 135 ஒருத்தன் இருக்கான். வாங்க போகலாம். கில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கங்கே ஸ்பான் ஆயிடுறான். போச்சுரா ஸ்டாமினா இல்லைடா, சுத்தம் ஸ்டாமினா காணும். அவனுக்கு காலி பண்ணுங்க. வேகமாக பறந்து வராங்க ஸ்கில் பண்ணுறதுக்கே. செத்து போங்கடா. அவனே விடாது. போச்சு ஸ்டாடமி. கரெக்டாக வந்து செஞ்சு விட்றானுங்க. சீக்கிரம் மறுபடியும் இவன் எங்கே இருக்கான்னு தேடணும். டாமினஸ் தெரியும். இப்போ 2 வந்துட்டான் பாருங்க. ஓகே ஏதாவது ஒன்று 135. ஸோ இதே போயிட்டு பிடிச்சிக்கிறேன். இன்ஃபர்னல் தாறு மாறா இப்போ தான் ஸ்பான் ஆகிட்டு இருக்கு 1 by 1. சரி வாங்க, 3000 மீட்டர் பறந்து போனோமா இப்போ. ஓகே போச்சுரா. யாரா அவன்? டோர்போர் சர்ன்னு ஏற்றிடுறானுங்க. அநியாயமாக பண்ணுறானுங்க. டைனோவே இல்லைன்னு நினச்சேன், கடைசியில் இந்த இடத்துல இவ்வளோ டைனோ ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே இருங்க, டோப்பர் ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் டோப்பர் குறைட்டோம், அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஒரு ஷேடோ மீன் போச்சு. எவனுக்கு மூக்கு எடுத்துச்சுன்னு தெரில, டக்குன்னு எனக்கு இதுவாகிடுச்சு. எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. போச்சு காய்ச்சா இதுவா? ஓகே தெரியுங்க, இங்கே ஏதோ அங்கே வச்சுருக்கான். போச்சுரா, ஸ்டாமினா சுத்தமாக இல்லை. ஹெல்த்து பாருங்களா சர்ன்னு. ஏன் இங்கேருந்து திடீர்னு காணாம போச்சு? இருங்க, இந்த இடத்துல இங்கே தானே இருந்துச்சு. அட கடவுளே, செத்துக்கிட்டு போச்சா? கிட்ட வந்து பிறகு செத்துருக்கான் போல கைஸ் அவன். அடச்ச என்னடா இது?
கிட்ட வந்த பிறகு டெத் ஆயிட்டு இருக்கான். எப்படி டெத் ஆனானே தெரியல. யார் அவனை கில் பண்ணா? இன்கேம் சண்டை போட்டுக்காது. பட் எப்படி அவன் செத்தானே எனக்கு ஒன்றும் தெரியல. சரி இருங்க, மறுபடியும் தேடணுமா? என்னடா இது, செக் ஒன்னே ஒன்று தாங்க இருக்கிறான். சரி வாங்க போலாம். எப்படி செத்தானே தெரிய மாட்டேங்குது அவன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனையாச்சும் அடிச்சு ட்ரிபியூட் எடுத்துட்டு போவோம். நெக்ஸ்ட் ரைனோ மட்டும் கிடச்சிருச்சுன்னா இன்னைக்கு பாஸ் ஃபைட் சிறப்பாக முடிச்சிடலாம். ஓகே பார்த்துட்டேன். சாவத்துக்குனே ஒருத்தன் வரான் பாருங்க. டாமினோஸ் தெரி சூப்பராக இருக்காங்க பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கான் பாருங்களா, நல்லா ஃபெதர் பயங்கரமா. நைஸ். அப்படியே போய் செஞ்சு விட்டுற வேண்டியதான். சூப்பர் கெஸ். ட்ரிபியூட் எடுத்துக்கோ. இவன் யாரு கெஸ்? பன்னிக்குட்டி, லியோனஸ் பன்னிக்குட்டி. இவனையே அடிச்சு எடுத்துக்கலாம். சூப்பர். டாப் ரிட்ஜ் அடிச்சு நொறுக்கு. லியோனஸோட ட்ரிபியூட் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. கடைசியா ஒரு வாட்டி ரைனோ இங்கே தேடி பார்ப்போங்க, கிடைக்குதான்னு பார்க்கலாம். இருங்க. லியோனஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம தேரக்க இருக்கு கைஸ். தூக்கடிச்சிருக்கு. 2 இருக்கு. அப்புறம் ஏன் அதில் பார்க்கும்போது இல்லைன்னு வந்துச்சு? என்ன கைஸ் இது? இதுல பார்க்கும்போது மட்டும் ஏன் இல்லைன்னு வந்துச்சு? அதில் பார்த்தா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்படி தேடி இருக்கணுமோ? ஓ ஓகே. 90வது லெவல். இதே போயிட்டு அடிச்சு முடிச்சுட்டு வந்துடலாங்க. ஓகே வாங்க போலாம். 3000 மீட்டர் தானே, அப்படியே பறந்தே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஏன் காட்டுல இல்லைன்னு வந்துச்சு, இப்போ மட்டும் இருக்குன்னு வருது. இப்போ திடீர்னு ஸ்பான் ஆயிருக்கணுமோ? ஏன்னா இப்போதான் டைனோவை போட்டு விட்டுறல, அந்த டைம்ல 1 by 1 ஸ்பான் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இவனுங்களை காலி பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம கிகாவை வந்து பாத்தீங்கன்னா டாமினஸா எவால்வ் பண்ணணும். அதுக்கு இன்னொன்று என்னென்னலாம் கேட்குதுன்னு தெரியல. அதையும் சேர்த்து நம்ம புஷ்ட்டு வந்திருக்கலாம். ஓகே கிட்டத்தட்ட ஏரியாக்குள்ள வந்தாச்சு. ஓ ஓகே பார்த்துட்டேங்க. 2 ரைடும் இருக்கானுங்க அங்கே. சரி சாவுடா. நானே இவனை சாவடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூம். ஓகே முடிஞ்சிச்சு கைஸ். ட்ரிபியூட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தாச்சு. சண்டை போட்டே ஆகணுமா? எவ்வளோ பெட்டரான் பேபி. ஓகே சண்டை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபியூட் எடுத்துக்கு உள்ள போடு. உனக்கு எங்கள் மூக்கு எடுத்துருச்சு கைஸ். யாருன்னு தெரியல. இவன் மான்ஸ்டர் செத்து போடா. ஓகே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு விட்ருவோம் கைஸ். ஓகே ஸோ க்ளோன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிகாவை எவால்வ் பண்ணதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிருவோம். ஸோ பாஸ் ஃபைட் தேவையானது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே சூப்பர் கேஸ். பாஸ் ஃபைட் தேவையானது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி கிகாக்கு எவால்வ் பண்ணதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டோமினஸ் கிகா. ஓகே நம்ம வந்து ஷேடோ மெயினும் பிளட் வைவின் மட்டும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வரணும் கைஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கிகாவை வந்து எவால்வ் பண்ணி விட்டுறலாம். சரி ரைட் ஓகே. டோமினோஸோட கிபில் சேர்த்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டோமினோஸ் கிபில். டோமினோஸோட பிளட் வேணுமா? இருக்குமே ஓகே ஓகே சூப்பர் கேஸ். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இது எக் ஷேப். இந்த கிபில் பாருங்களேன், எக் ஷேப்ல வருது. நைஸ். சரி இந்த 5 கிபிலையும் தூக்கி க்ளோனரில் போட்டு வச்சிடறேன். நான் போயிட்டு ஷேடோ மைனையும் பிளட் வைவினையும் போய் புஷ்ட்டு வந்துட வேண்டியதுதான். ஷேடோ மைன் இப்படி இது கூட கொஞ்சம் ஈஸி தான். பட் ஆனால் பிளட் வைவின் தான் கொஞ்சம் கஷ்டம். டாமினோஸில் இருக்கு கேஸ். Oh shit. Here we go again. எப்போ பாரு இந்த மோடு லேக் ஆகிட்டே இருக்குது கேஸ். சரி ரைட் ஓகே கேஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைவினை போயிட்டு தேடுவோம். வைவின் எங்கே இருக்குன்னு தெரியல. 11,000 மீட்டர் இருக்கா? ஸோ ஹரிப்ரோ வீட்டுக்கிட்டேருந்து போனால் கொஞ்சம் கிட்ட தான். ஓகே 2,000 மீட்ரு. நெக்ஸ்ட் நம்ம கிரிஃபினையே நம்ம வந்து எவால்வ் பண்ணி விடணும் கைஸ். இது ரொம்ப ஸ்லோவாக பறகுது இந்த கிரிஃபின். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறகுற கிரிஃபின் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ இங்கே எவனோ இருக்கான். இது யார் இவன்? லெஜெண்டா? போயிட்டு கொள்ளுங்க கொள்ளுங்க கொள்ளுங்க. போய் லெஜெண்டை போய் கொள்ளுங்க. எப்படி அவனை நாக் பண்ணி பிடிக்க போறேன்னே தெரில. சரியா போச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கானுங்களே. கொசன்னு இருக்குது கேஸ். இந்த மோடு வந்தாலே தாங்க ஒரே ஒரு தொல்லை. சாவ் சாவ் சாவ். மறுபடியும் எவனை வந்துட்டான்னு நினைக்கிறேன். போச்சு செத்து. அர்ஜென்ட் ஆஃபீஸ் அது. உட்காந்துடுறா உட்காந்துடுறா உட்காந்துடுறா. சூப்பர் கேஸ். உட்காந்துட்டாங்க கேஸ். வீணா போன கிரிஃபின்னு
ஐயோ போச்சு 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 ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போயிடணுங்க. இது மேலே இருந்து அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஃபுல்லாக தர இது ஃபெதர் வச்சு மறைச்சிக்குது. மறைஞ்சு போடா. அவ்வளோதான், அடிச்சிட்டங்க. வாடா, ஒரு வழியாக கிடச்சிடுச்சு. சரி கேஸ், வாங்க நம்ம போய்ட்டு கிகாவை எவால்வ் பண்ணிவிட்டு பாஸ் வெயிட் போய்டுவோம். அவ்வளோதான், வாங்கிட்டானா? சூப்பரு. கிகாவை எவால்வ் பண்ணுறதாச்சும் வீடியோவில் கரெக்டாக வரணும் கேஸ், இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். ஏய், என்ன இருட்டிடுச்சு? ஓ, நைட்டா இது? சரி இருங்க, லைட் வெளிச்சம் டப்புன்னு வந்துடும். ஓகேடா கிகா, வெளியே வா. சரி கேஸ், ஸோ இப்போ நம்ம எட்டுன்னு வந்தோம்ல, ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா க்ளோனை போட்டு நம்ம ட்ரிபியூட் ரெடி பண்ணிவிடுவோம். பிளட் வைவின் ஒர்க். ஓகே, 32 ரெடி ஆகிடுச்சு கேஸ். தூக்கி இதுக்குள்ளே போட்டு விட்ருவோம். இதை எடுத்து வெளியே விட்டுட்டு டாமினோஸோட கிகா. ஓகே, ரெடி ஆகிடுச்சு கேஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு. இது கிரிஃபினுக்கு என்ன வேணும்? கிரிஃபினை நம்ம எவால்வ் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. சிங்க பாருங்க, கிரிஃபினுக்கும் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஓ சூப்பரு. பங்கம் ஒரே டைமில் 2 டைனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரிஃபின் வெளியே வா. கிரிஃபின் ஃபர்ஸ்ட் நான் கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா நான் டோமினஸாக எவால்வ் பண்ணிடுறேன். டோமினஸ் கிரிஃபின் தேவையில்லாமல் இது மறைஞ்சிடும். இந்த ஸ்கின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கா மாதிரி இருக்கு. ஓ, கீழே இது மாதிரி ரிங்கு மாதிரி வந்துருச்சு கைஸ். இது செம்மையாக இருக்காங்க கைஸ். இவனுக்கு கொஞ்சம் ஃப்ளையிங் பவர் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவோம். நீங்கள் உள்ள போ. அதுக்கப்புறம் கிகாவையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்டுறலாம் கைஸ். நைஸு. டோமினஸ் கிகா செம்ம பெருசாக இருக்காங்க சிவா. இவன் உடம்பு ஃபுல்லாக பாருங்க, ஏதோ லெட்டர்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இவன் உடம்புலேயே அதான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் உடம்புலேயே லெட்டர்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஹெல்த்து கொஞ்சம் நிறையா போட்டுட்டு அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஃப்ளையிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ இவனுக்கு ஹெல்த் கம்மியாக தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் ஃப்ளையிங் ஸ்பீடு இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். ஓ, 20 பில்லியன். ஓகே, ஸோ இன்க்ரீட் போட்டு விடு. இன்னும் கூட இவனுக்கு அதிகமாக போயிடும் இன்க்ரீட் போட்ட உடனே. ஓகே, 36 பில்லியன் வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் ஹெல்த்தை ஏற்றி விடு. ஸோ ஹெல்த் உள்ள ரெடி இதுவாகிட்டு இருக்கட்டும். மியூட்டர் ஜெல்லு இதுக்குள்ளே மேபி இருக்குமா? ஓகே, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் க்ளோன் போட்டு வச்சுக்கிறேன். நைஸ், சூப்பர் கைஸ். அவ்வளோதான், கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா பங்கமான லெவலுக்கு எவால்வ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 36 பில்லியன். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்டுறேன். இவனுக்குலாம் மேக்ஸிமம் ஹெல்த்து, லைட்டாக ஸ்டாமினா, ஃபுல்லாக மெல்லி தான். இவனுக்குலாம் வெயிட்டே தேவைப்படாது. ஃபுல்லாக மெல்லியே ஏற்றி விட்ற வேண்டியதான். 12 பில்லியன் தானே வந்திருக்கான். டேய், இவனுக்கே 36. வெறும் 12 பில்லியன் தானே வந்திருக்கு. ஓகே, 32. என்ன கேஸ், கிரிஃபினுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது. சரி கேஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மியூட்டர் ஜெல் போட்டு எனக்கு இது பண்ணி விட்ருவோம். முன்ன விட இப்போ இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வச்சுங்களேன், கிரிஃபினை வந்து க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். எங்கடா இருக்குது க்ளோனிங் மிஷினு? இது இருக்கு. ஐ திங்க் வெளியே புயல் அடிக்குது கேஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஸோ எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கிரிஃபின் மட்டும் இங்கே விட்டுட்டு மற்ற எல்லா கிரிஃபினையும் தூக்கி வெளியே வச்சிடறேன். ஏய், இங்கே பாருங்க, இது ஏதோ கீழே இங்கே பாருங்க சிங்கம் மாதிரி காட்டுது. ஓ, லியோனஸ் கொடுக்கறது இதுக்கு கொடுத்துருக்கானுங்களா எனக்கு தெரில. எனக்கு இப்போ சேடல் மட்டும் போடணுங்க. அவ்வளோதான். என்னால் இப்போ சேடல் செய்ய முடியுமான்னு தெரில. இதுக்கு சேடல் செய்யறதுக்கு என்னென்னமோ கேட்கும். சேடல் 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 கிகா சேடல் டோமினஸ் ஃபிட்டிலிஸ்டர் எங்கே வேணுது கேட்குதா? சரியா போச்சு. எக்குக்கு எங்கே போட்டுன்னு இல்லையே. கிகாவோட எக்கு நார்மல் கிகா என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நார்மல் கிகா நார்மல் கிகா எக்ஸிக்யூட்டட் கிகா அந்த தான் இருக்குது. நார்மல் கிகா இருக்கிற மாதிரி தெரியல. இருங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, நான் 2 பிடிச்சிட்டு வந்தேன் நார்மல் கிகா. சரி, அப்போ அப்படி இல்லைன்னா சேடல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சண்டை விட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஃபுல்லாக ரெக்ஸியோட எக்கு தான் இருக்குது. இது ஃபுல்லாக நியூ பேபிஸ் அதெல்லாம் தான் இருக்கும், வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா சேடல் இல்லாமல் தான் இப்போதைக்கு நான் சண்டை விட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சேடல் இருந்தால் கொஞ்சம் அடிதாங்குவான். ஓகே, ஸோ என்ன பண்ணுறது, இப்போதைக்கு சேடல் என்கிட்ட இல்லை.
இல்லாதனால பார்த்தீங்கன்னா இவனை இப்படியே தான் இறக்கி விட்டு ஆகணும். ஓகே, லாஸ்ட் பாஸ் ஃபைட் கிட்டத்தட்ட ஒரு 30 கிகாவை நான் ஸ்பான் பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சதே இது. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்குறாங்க இவன். ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு. ஸோ இவனோட டேமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போடு டேமேஜ் என்னங்க இது இப்படி டேமேஜ் கொடுக்குறானுங்க. இன்ஃபர்னல் தெரியுது, செத்து போ. கேட்டு சாவுடா சாவுடா சாவுடா, செத்து போடா. வெட்டரான் பேபியை ஸ்பான் பண்ற, அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலாக டேமேஜ் கொடுக்குது. முடிஞ்சிடுச்சா? செத்துடுச்சா? அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. செம்ம கைஸ். கிகாவோட பவர் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் என்கிட்ட தான் இப்போதைக்கு சேடல் இல்லையே. சேடல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதை நான் ரெடி பண்ண முடியும். ஓடு, நம்ம இப்போ கேட்டே கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். சரி எஸ். ஸோ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த இடத்துக்கு ஓடிடலாம். ஓகே, பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ கிகா எல்லாத்தையும் நம்ம ஸ்பான் பண்ணி விட்டுலாம். ஒரு கிகா மட்டும் விட்டுட்டு மற்றபடி எல்லாம் கிகாவை ஸ்பான் பண்ணி விட்ருவோம். இடம் பத்தாது போலயே, ரொம்ப பெருசா இருக்குது. கிகா. ஓகே, ஓ சூப்பர். ஒன்று உள்ள எடுத்துக்கலாம். செமையா இருக்கானுங்க கொச கொச கொசன்ட்டு. ஓகேடா, எல்லாம் நியூட்ரல்ல இருங்க. நியூட்ரல்ல வேணாம், அக்ரெசிவ்லேயே இருங்க. அவன் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லீவ்ஸு. ஓகே ஓகே, கரடி பாஸை ஸ்பான் பண்ணி விட்டேன். கரடி பாஸ் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது எனக்கு. நான் இந்த ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறேன். இந்த இடத்துல யார் பேஸ் கட்டிக்கிறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக உடையதான் போகுது. ஓகே, இங்கே நின்று வேடிக்கை பார்ப்போங்க, பாஸ் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு கைஸ் கரடி. போடு, வேற லெவலு. ஐ திங்க் இந்த பாஸ் கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் பாஸ் ஃபைட் தான் பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் ஆச்சு. அந்த பாஸோட டேமேஜ் கவனிச்சிங்களா நீங்கள்? கொஞ்சம் பக்கத்துலேயே போவோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்பவம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நைஸு. முடிஞ்சிரு 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 முடிஞ்சிடுச்சே. ரேண்டம் லூட் கிடச்சிருக்கு. சேடெல்லாம் எதுவுமே கிடைக்கல. சரி, ரேண்டம் லூட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. நைஸு. இந்த கிகா ஏதோ ஒரு கிகா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா லூட் இருக்கு. ஓ சூப்பரு. கிட்கோக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருக்கு. டிராகன் பால் கிடச்சிடுச்சு. ஒவ்வொரு பெட்டியில் இதில் என்ன இருக்குது? டாமினோஸோட ஹைடு இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். சேடல் கிடைக்கும்னு பார்த்தேன், சேடல் கிடைக்கல. அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு பாஸ் ஃபைட் ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ஒரே கலரில் தான் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு நான் இந்த பேண்ட்டே போட்டுப்பேன். ஓகே, ஸோ டாமினோஸோட டிராகன் பால் கிடச்சிடுச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே நடந்தது. ஸோ இனிவே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பாஸ் ஃபைட்டை பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்கலை. கரெக்டாக அந்த ஷேடோ மைன் பிடிக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை நடந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய டைனோ கேஸ் எல்லாமே பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.